உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல ஸ்பைன்ல L4 L5லயோ இல்ல L5 S1லயோ வந்து டிஸ்க் பிரிஞ்சு வெளியே வந்து சைடுல வர்ற சயாட்டிக் நரம்பை வந்து அழுத்தி இருக்கு. இதனால வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு வந்து நீங்க மெடிசன்ஸ் எடுத்தும் வலி குறையல. உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல வந்து டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், இது ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், ஆப்ரேஷன் இல்லாம இது சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க வந்து பிசியோதெரபி சென்டர்ல நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இது மூலியமா சில பேருக்கு வந்து 10ல இருந்து 15 நாள்லயோ, சில பேருக்கு வந்து 21 நாள்ல இருந்து 28 நாளையோ வந்து நல்லா வலியை குறைச்சிட்டு திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து சொல்லித்தரோம். ஊர்ல எம்ஆர்கேன்னு எடுத்தாங்க. அங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய பசங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய கால் எடுத்தடி கூட வைக்க முடியாது, தூக்கி விட்டாதான் ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ தூக்கி போய் பாத்ரூம்ல விட்டாதான் நடப்பேன். இங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் இப்ப நல்லாவே நடக்கிறேன், நல்லாவும் இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 10 நாளாவது வந்து இருந்து. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவங்க பேர் சிந்தாமணி. இவங்களுக்கு வயசு 65ஆகுது. இவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல L4 L5 லெவலில் வந்து ரொம்ப சிவியராக வந்து அந்த ஸ்பைனல் கேனல் ரொம்ப சுருங்கி அந்த காலுக்கு போகிற நரம்பை வந்து அழுத்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. இதனால அவங்களுக்கு வந்து நிற்க கூட முடியல. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலுமே வந்து அவங்களால நிற்க முடியாத அளவுக்கு வலி வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. தூங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன், வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களோட சன் டாட்டர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா. இவங்களுக்கு வந்து நாங்க பிசியோதெரபில நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மூலியமா வந்து இவங்களுக்கு வந்து பெயினை நல்லா குறைச்சிட்டு அவங்க நடக்க முடியாம இருந்ததெல்லாம் வந்து நல்லா நடக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க நிற்கும் போது, நடக்கும்போது, தூங்கும் போது எப்பவுமே வலி இல்லாத அளவுக்கு செய்து விட்டுருக்கோம். அவங்க வேலைகளை செய்யும் போதும் அவங்களுக்கு வந்து வலி ரொம்ப அதிகமா இருந்தது. முக்கியமா வந்து அவங்களால உட்காந்து துணி துவைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரூம்ல வந்து அவங்க துணியை வந்து அவங்களே வந்து துவைச்சு பார்த்துட்டு வலியே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்து சரி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் போதும், எங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். செய்து பார்த்ததுல அவங்களுக்கு எந்த பொசிஷன்லயும் வந்து பெயின் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்து அவங்களை அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 நாள்லேயே வந்து நல்லாவே ரெக்கவரி வந்துட்டு. இப்போ எல்லாருக்குமே இந்த 8ல இருந்து 10 நாள்ல ரெக்கவரி வருமானு கேட்டா எல்லாருக்குமே அப்படி நடக்காது. சில பேருக்கு சிவியரிட்டி பொறுத்து, சில பேருக்கு இந்த L4 L5லயோ L5 S1லயோ டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனோ இல்லை சிவியரா வந்து டிஹைட்ரேட் ஆயிருக்கு, அந்த டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப நேரங்க இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து 15 to 21 days, 15ல இருந்து 21 நாளும் ஆகலாம், 21 நாள்ல இருந்து 28 நாள் கூட ஆகலாம். அந்த டியூரேஷன் வர்றப்போ அவங்களுக்கும் வந்து கம்ப்ளீட்டா குறையும். அவங்களுக்கு வந்து 10 நாள்லயே வந்து நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு. அவங்களோட ரிவ்யூ வீடியோ தான் இது. நான் தண்டாம்பட்டு பக்கம் எடத்தனூர். என்னுடைய பெயர் சிந்தாமணி. வேலூர்ல எம்ஆர்கேன்னு எடுத்தாங்க. அங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய பசங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எம்ஆர்கேன்னு எடுத்துன்னு வந்ததும் எனக்கு தண்டு பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை. என்னால உட்கார முடியாது, நடக்க முடியாது, எடுத்தடி கூட வைக்க முடியாத அளவுக்கு இருந்தேன் நான். அதுக்கு பிறகு இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு நான் நல்லாவே உட்காந்து துணி துவைக்கிறேன், குளிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், படுத்து நல்லாவே தூங்குறேன். நான் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு முதுகு பின்னாடி தண்டுல வலி, இந்த கால் வரைக்கும், சோத்து கால் வரைக்கும், கால் வரைக்கும் ஃபுல்லாவே வலி இருந்தது. ஃபுல்லாவே வலி. இந்த வலினால உங்களுக்கு என்ன தொந்தரவு? அதான் வலி இருந்துச்சு, காலை எடுத்து வைக்க முடியல, தூக்கி எப்படியே நவுத்த முடியாது. என்ன தூக்கின்னு போய் பாத்ரூமுக்கு ஒண்ணுக்கு விட்டாதான். சரி, அந்த அளவுக்கு இருந்துச்சு என் கால். படுக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு? படுக்கும்போது அப்ப வலி இருந்துச்சு, தொடையை பிடிச்சி அமுக்கின்னு கிடப்பேன். இப்ப இல்ல, எல்லாம் நல்லா நார்மலாவே படுக்கிறேன். ஒரு கழிச்சு படுக்கிறேன், மல்லந்தும் படுக்கிறேன், கவுந்தும் படுக்கிறேன், எப்படி ஒன்னாலும் படுக்கிறேன். இப்ப எல்லா விதத்திலயும் பரவாயில்ல. உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்களா? எடுத்தாங்க சார். என்ன சொன்னாங்க பாத்துட்டு? வேலூர்ல எடுத்தாங்க. சரி, அதுல ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரு. பாதிப்பு தண்டுவடத்துல வந்து இருக்குது, இது ஆபரேஷன் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அதுல வந்து 2 பேரு பண்ணிக்க சொன்னாங்க, 3 பேரு பண்ணா உன் உடம்பு தேராது, பண்ணாதே அப்படின்ட்டு தான் அங்க இட்டு வந்தது. என் சின்ன பொண்ணு, என் பையன், என் வீட்டுக்காரர் 3 பேரும் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. எவ்வளவு நாளா இந்த வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருந்தது? அதான் 3 மாசமா இருந்தது சார். இங்க வந்த பிறகுதான் வலி பூரா இல்ல.
எத்தனை நாள்ல வலி குறைஞ்சிருக்குமா? இப்ப இன்னைக்கு 4 நாளாவே வலி இல்ல. சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் மேத்துக்கிட்டேன். எனக்கு வலி இல்லம்மா, நான் நல்லாவே பாரு நடக்கிறேன் அப்படின்னு நடந்தே தான் காட்டுறேன் நான். சரி, இன்னைக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது சார். நான் வந்து இப்ப சுத்தமா சரியாயிட்டா? சுத்தமா சரியாயிடுச்சு. இப்ப வலி இல்லாம நடக்க வலி முடியுதா? இல்ல, நல்லா நடக்கிறேன். இப்போ உங்க வேலைகளை நீங்க எல்லாம் செய்றீங்களா? நாங்க செய்துக்குவோம். சரிங்க. உட்காந்து இங்கே துணி துவைக்கிறேன் சார். இங்க ஹாஸ்டல்லயே உட்காந்து நல்லா கால் நீட்டி போட்டு நல்லா துணி சோப்பு போட்டு துவைக்கிறேன். பாத்ரூம்ல நீங்களே செய்றீங்க? எல்லா வேலையும் நான் செய்துக்கிறேன். சரி. இப்ப இங்க மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்ல சார், எந்த மாத்திரை மருந்து இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களே தான். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட். இது எந்த மாத்திரையும் இல்ல. நான் சக்கரை மாத்திரை தான் எடுத்துக்கிறேன். வலி மாத்திரை எதுவும் எடுக்கல? இல்ல, கிடையாது. உங்களுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L4 L5லயோ இல்ல L5 S1 லெவலையோ டிஸ்க் வந்து சிவியரா எக்ஸ்ட்ரூஷனா இருக்கு. ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ் டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வந்திருக்கு. ஜவ்வு வந்து ரொம்ப அழுத்தி சயாட்டிக் நரம்பு அழுத்தி சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து ஒரு கால் இல்ல 2 கால் வரைக்கும் வந்து ரொம்ப பரவலா இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல இது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்பி வைங்க. நாங்க பார்த்துட்டு சொல்றோம். ஆப்ரேஷன் இல்லாம பிசியோதெரபில நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா இந்த கண்டிஷனுக்கு நாங்க ரெக்கவரி கொடுக்குறோம். சில பேருக்கு 10ல இருந்து 15 நாள்ல ரெக்கவரி கம்ப்ளீட்டா வருது. சில பேருக்கு வந்து 21 நாள்ல இருந்து 28 நாளும் ஆகுது. இது வந்து உங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் வந்து ரெக்கவரி வந்து நாங்க அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஆனா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நாங்க கொடுக்குறோம். தேங்க்யூ.